1/2 கிலோ பெரிய நெல்லிக்காவை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி இட்லி தட்டில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. நெல்லிக்காய் சூடு ஆறுனதும் நடுவில் இருக்கிற சீடை மட்டும் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு ட்ரை பேனில் 1/4 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயத்தை லோ ஃப்ளேமில் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து பொடி பண்ணிக்கலாங்க. இப்போ ஒரு அடி கனமான பாத்திரத்தில் ஒரு பெரிய புளிக்கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1 கைப்பிடி கருவேப்பிலை, வேக வச்ச நெல்லிக்காய், 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா கலந்துக்கலாங்க. இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்ச பொடியையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாங்க. நெல்லிக்காயிலேருந்து நம்ம சேர்த்த நல்லெண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சுன்னா வீட்டிலையே சுத்தமான முறையில் நெல்லிக்காய் ஊறுகாய் ரெடிங்க. இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சுத்தமான ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.